அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பிபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க. அது இன்று முதல் இந்த முக்கிய விதிகளில் மாற்றம் இருக்கிறதாகவும் இது சாதகமா பாதகமா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 2024 முதல் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. பிபிஎஃப் கணக்குகளை நிர்வகிப்பது சிறார் கணக்குகள் மற்றும் பல கணக்குகளை வைத்திருப்பவர்கள் என்ஆர்ஐகளுக்கும் இந்த புதிய விதிகள் பொருந்தும். பிபிஎஃப் கணக்கு தொடர்பான எந்த விதிகளை அரசாங்கம் மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைகளோட பெயரில் திறக்கப்படும் பிபிஎஃப் கணக்குகள் குறித்து பெரிய அப்டேட் வந்திருக்கு. புதிய விதிகளின் பிரகாரம் ஒரு நபர் தனது குழந்தையின் பெயரில் பிபிஎஃப் கணக்கை தொடங்கி இருந்தால் குழந்தைக்கு 18 வயது நிறைவடையும் வரை அஞ்சல் அலுவலக சேமிப்பு கணக்கு போன்ற சம்பந்தப்பட்ட கணக்கிற்கு வட்டி வழங்கப்படும். குழந்தைக்கு 18 வயது அடையும் பொழுது பிபிஎஃப்பின் படி வட்டி வழங்கப்படும். சிலர் தங்கள் பெயரிலும் தங்கள் குழந்தையின் பெயரிலும் தனித்தனியாக பிபிஎஃப் கணக்கு தொடங்கி இருப்பது அரசின் கவனங்களுக்கு வந்திருக்கிறதால இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கணக்குகளோட முதிர்வு காலம் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த நாளிலிருந்து தொடங்கும். குழந்தையின் பிபிஎஃப் கணக்கில் முன்பிருந்த அதே வட்டி இனி பிபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு கிடையாது. பிபிஎஃப்பின் வட்டி விகிதம் 7.1%. இதற்கு பதிலாக இப்போது சேமிப்பு கணக்கான வட்டி கிடைக்கும். சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட பிபிஎஃப் கணக்குகளை நிர்வகிக்கிறார்கள். அதாவது பலர் பல கணக்குகளை ஆண்டுக்கு தலா 1.5 லட்சம் முதலீடு செய்கின்றனர். ஆண்டுக்கு 1.5 லட்சம் என்ற முதலீடு வரம்பிற்குள் இருக்கும் வரை பல கணக்குகளுக்கு கிடைக்கும் வட்டி கிடைக்கும் என்று புதிய விதிகளை தெளிவாக்கி சொல்லியிருக்காங்க. அனைத்து கணக்குகளிலும் மொத்த இருப்பு 1.5 லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் ஏதேனும் இரண்டாவது நிலை கணக்கில் கூடுதல் இருப்பு அந்த முதன்மை கணக்கில் இணைக்கப்படும். ஆனால் இரண்டாவது நிலை கணக்கின் தொகை மீதம் இருந்தால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக உள்ள பணம் எந்த வித வட்டியும் இல்லாமல் திருப்பி அளிக்கப்படும். என்ஆர்ஐ கணக்குகளுக்கான விதிகளும் மாற்றப்பட்டுள்ளன. பிபிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அதாவது என்ஆர்ஐ முதிர்வு வரை தங்கள் கணக்குகளை பராமரிக்கலாம். ஆனால் செப்டம்பர் 30, 2024 வரை போஸ் அதாவது பிஓஎஸ்சிஏ வட்டியை மட்டுமே அவர்கள் பெறுவார்கள். இந்த தேதிக்கு பிறகு இந்த கணக்குகளுக்கு படிவம் ஹெச்சில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட குடியிருப்பு அளவுகோல்களை பூர்த்தி செய்யாத வரையில் எந்த வட்டியும் அளிக்கப்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விதிகள் எல்லாமே அக்டோபர் 1 முதல் அமல்படுத்த போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதை அமல்படுத்திட்டாங்க தற்போது. இந்த சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் தகவல் வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பிபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க. அது இன்று முதல் இந்த முக்கிய விதிகளில் மாற்றம் இருக்கிறதாகவும் இது சாதகமா பாதகமா அப்படிங்கிற ஒரு